பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது தெரியலை அவங்களுக்கு இங்கே தான் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஷோல்டரில் மாட்டிட்டு தான் பேக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 40 மினிட்ஸ் பர் டேக்கு எனக்கு சேவ் ஆகுது. கடைசி ஆர்டர் 20th ஆர்டர் வந்துட்டு 10 கிலோமீட்ரு. நமக்கு பே பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16 ரூபா. இன்னைக்கு டே 131. 12 o'clock ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரு கொடுக்க போனேன். அது என்னன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த பிளேஸ்க்கு போயிட்டேன். பட் அப்பார்ட்மெண்ட்டு எங்கே இருக்குன்னே தெரில. ஆனால் அந்த இடத்துல தான் இருக்குங்கிற மாதிரி மேப்பில் காமிக்குது. பக்கத்தில் வந்துட்டு ஒரு 2 வீடு தள்ளி ஒரு அம்மாட்ட அவங்க என்னன்னா தெரியலப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறமா நானே சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணுற மாதிரி ஒரு நேமே இல்லை. ஸோ உள்ளுக்குள்ளே தான் வந்துட்டு அது எழுதி சும்மா சின்ன போர்டில் வந்து வச்சுருக்குறாங்க. பார்த்து நிப்பாட்டிட்டு போய் கொடுத்துட்டு வரக்குள்ள வந்துட்டு யோசித்தேன். பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அது தெரியலை அவங்களுக்கு இங்கே தான் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறமா வெளில வரேன். அவங்க வேறு எங்கேயோ ஷாப்புக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே தாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா அதான் தெரியல அப்படிங்கிறாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சிட்டேன் அவங்கள. ஏன்னா இது இப்போ நகர வாழ்க்கைங்கிறது இதானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த சொன்னோன்னே தான் எனக்கே மனச ஆரம்பிச்சு. பரவாயில்ல, இல்லைன்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஈவினிங் ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7 to 10. மார்னிங் எடுத்து 14 ஆர்டர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 6 ஆர்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணனாவே எனக்கு முடிஞ்சிடும். ஸோ ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. 9:35 வரைக்கும் வந்துட்டு நான் ரன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா இது தான். 24 ஆர்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு 8 கிக்ஸ் வந்துட்டு நான் முடிச்சிருக்கணும். அது 8 கிக்ஸ்னால் ஆல்மோஸ்ட் இப்போ 10 hours நான் ரைட் பண்ணியிருக்கணும். அவ்வளோலாம் நான் ஒன்றும் ரைட் பண்ணலை. ஒன்லி 7 hours தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி புக் பண்ணதுன்னு பார்த்தோம்னா 5 கிக்ஸ் தான். அந்த 5 கிக்ஸில் 7 hours தான் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் இது போயிட்டுருக்கக்குள்ளே வந்துட்டு இத்தனை மந்த்தாக வந்துட்டு நான் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த டைமில் நான் வந்து ஷோல்டரில் மாட்டிட்டு தான் பேக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஆர்டருக்கும் பிக்கப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டைமில் வந்துட்டு பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட்பாரில் மாட்டி விட்டுட்டு திரும்ப எகெயின் ஷோல்டரில் மாட்டிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தேன். நிறைய டைமு நிறைய மக்கள் வந்துட்டு நமக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குது, பைக்லேயே வந்துட்டு டைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நான் பண்ணது இல்லை. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பைக்லேயே வச்சு டைப் பண்ணிட்டேன். உண்மையிலே நல்லா நமக்கு நிறைய டைம் கிடைக்கிது. கிட்டத்தட்ட ஒரு பிக்கப்புக்கும் ட்ராப்புக்கு மட்டும் நான் இந்த பேக்கை ஷோல்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஷோல்டரில் மாட்டிட்டு, சில இடத்துல லொக்கேஷன் தப்பாக இருக்கும், அந்த லொக்கேஷனும் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு திரும்ப மாட்டிக்கிட்டு அப்படிலாம் பார்க்கக்குள்ள 1 minute ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே எப்படியும் 1 to 2 minutes எடுத்துரும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துட்டு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். இந்த மாதிரி வைக்கக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஆர்டர்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா 2 minutesன்னு எடுத்தாலுமே ஒரு ஆர்டருக்கு 40 minutes பர் டேக்கு எனக்கு சேவ் ஆகுது. யாரும் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு டைப் பண்ணிகிட்டே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு டைம் சேவ் ஆகும் நிறைய. ஓகே, தேங்க்யூ. 50 ஆர்டர்ஸ் வந்து 9 o'clock முடிச்சிருப்பேன். இப்போ டைம் 10 o'clock ஆகுது. 18 ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா 19th ஆர்டரும் 20th ஆர்டரும் பேட்ச் ஆர்டர் மாதிரி ஒன்றா வந்தது. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் பக்கத்துலேயே 2 kilometers வந்துடுச்சு. அதுக்கு கடைசி ஆர்டர் 20th ஆர்டர் வந்துட்டு 10 kilometers, அரை மணி நேரம் ட்ராவல் போயிட்டு இப்போ அவுட் ஆஃப் ஜோன் ஆகிடுச்சு. அது அங்கேருந்து இங்கே திரும்ப வந்துட்டு ஒரு மேப்பில் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் 9.5 kilometers, 10 kilometerன்னு வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கு வந்து அவனுங்க நமக்கு பே பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 16 ரூபா. ஏன்னா ரிட்டனுக்காக இன்பிட்வீன் டைமில் ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ்ஸு. அப்படி ஒன்றுமே வரல. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7.5 kilometer வந்து லொக்கேஷனை ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 2.5 kilometers இருக்குது. சும்மா கொஞ்ச நேரம் நிற்போம். இப்போயே ஆர்டர் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வந்துட்டு அங்கே கிட்டே போயிட்டு அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். எதுவும் ஆர்டர் வந்துச்சுன்னா ஓகே, வரலைனாலும் ஓகே தான். ஏன்னா 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இன்னையோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு.